வீட்டில் யாருங்க மதிங்கிறவங்க யாரும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. யார் இது காலங்காத்தால வந்து மதியன்னு சொல்லிட்டு இவ பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அப்போ தான் தூங்கி எழுந்துச்சி வெளில வராரு. வந்தோடனே என்னங்க யாருங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் இல்லை சார் மதிங்கிறவங்களுக்கு போஸ்ட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மணி 10 ஆயிடுச்சா, 10க்கு மேலே ஆயிடுச்சா, நம்ம இன்னும் ஸ்டேஷனுக்கு கிளம்பாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உள்ளதாக இருக்கா, இருங்க கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கொடுங்க நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் இது வந்து இது முக்கியமான லெட்டர், அவங்க கையில் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் தான் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாதுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நான் முக்கியமான லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணின்னு சொல்லிட்டு மலரை கூப்பிட்றாங்க. ஏன் சுரேஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கு லெட்டர் வந்திருக்கு தான் வரசு வந்து வாங்கிக்க சொல்லுங்கள், அவள் கையெழுத்து போட்டால் தான் தருவாங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மதி அங்கே தான் கிச்சனில் தான் இருக்காங்க. மதி உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கா சுரேஷ் சத்தம் போட்டுருக்குறான் பாரு வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு வாங்கிடுறாங்க. வாங்கணுன்னு பார்த்துட்டு என்னவா இருக்கும், எதுக்கு இவளுக்கு இவ்வளோ முக்கியமான வந்து லெட்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு, யார் என்ன அனுப்பிச்சாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாகவும் சுரேஷ் ஒரு பக்கம் நின்று பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்துட்டு மலர்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சத்தம் போட்டுகிட்டே உள்ளே போகிறாங்க. பொண்ணு வந்துட்டு மலர்கிட்ட சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக மலரை கட்டி பிடிச்சிட்டு இது பண்ணுறாங்க. நான் உண்மையாலுமே எதிர்பார்க்கவே இல்லை, ஃபைனல் ரிசல்ட்டுக்காக ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் எனக்கு வந்திருக்குது, எனக்கு நேற்று வந்து காலேஜ் வேலை போச்சுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு அதை விட 10 மடங்கு சந்தோஷம் தர அளவுக்கு ஒரு வேலை எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு மலர்ன்ட்டு இந்த ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரையெல்லாம் எடுத்து வாயில் போட்டுட்ருக்குறாங்க. என்ன பெரிய அளப்பறையாக இருக்குது, என்ன வேலை கிடச்சி தொலைஞ்சது இவளுக்கு, சும்மாவே காலேஜுக்கு வேலைக்கு போயே அத்தனை அளப்பறையாக இருந்தது, வேலையை விட்டுட்டா வீட்டில் தான் இருப்பா, கொஞ்சமாவது அடக்கி வசிப்பான்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளே ஏதோ வேலை வந்திருக்குதுங்கிறாங்க. என்ன வேலை என்னன்னு தெரியலையே. அப்படியே கிச்சனில் போய் காஃபி குடிக்கிற மாதிரி போயிட்டு அன்னிக்கிட்ட அப்படியே கேட்டுற வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் நம்மளே போய் கேட்டோம்னா சீப்பாக போயிடுவேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே லக்ஷ்மி வராங்க. என்னடா காலையில் ஸ்டேஷனுக்கு கிளம்பலையாடா, உன்னை வந்து 2-3 தடவை எழுப்பி விட்டு எந்திரிக்கவே இல்லை, ஏன்டா இவ்வளோ தூரம் உனக்கு வந்துட்டு வீட்டில் பிரச்சனை போயிட்டுருக்கு, உனக்கு அப்படி தூக்கமாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ எதுவுமே கவனிக்காமல் வந்துட்டு அங்கே கிச்சனையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நான் ஒருத்தி தனியாக பேசிகிட்டே நின்றுட்டுருக்கிறேன், நீ எதையும் கவனிக்காமல் அங்கே உள்ள என்னடா பார்வை, ஓ அந்த மதி உள்ளே இருக்கிறாளா, அவளை பார்த்துட்டு நின்றுட்டுக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அது இல்லைம்மா, ஏதோ லெட்டர் வந்ததுமா, ஆமாம் போஸ்ட்மேன் ஏதோ சத்தம் போட்டுட்டு இருந்தார், ஏன் நீ வாங்கலையே அந்த லெட்டரை. அம்மா அது அவளுக்கு வந்து லெட்டருமா, அதுவும் வந்துட்டு முக்கியமான லெட்ரு, அவள் கையெழுத்து போட்டால் தான் தருவோன்னு சொல்லிட்டாரு போஸ்ட்மேனு, வந்து வாங்கினாம்மா, வாங்கினதுலேருந்து ஒரே ஆரவாரமாக இருக்குமா, அண்ணி வேறு ஏதோ ஸ்வீட்டெல்லாம் தூக்கி வாயில் போட்டு விட்டுருக்காங்க, அவள் வந்துட்டு எனக்கு பழைய அந்த வேலை போனாலும் அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வேலை மறுபடியும் கிடச்சிருச்சேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ வேலை என்னடா முன்னாடி 20,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாளா, இப்போ ஒரு 2,000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து வேலை வந்திருக்குமா இருக்கும். அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க, நேற்று தான் வேலை போச்சு, நேற்று நைட்டு தான் உட்காந்து வந்து வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ளே எப்படிம்மா ஒரு நாளில் வேலை கிடச்சிரும், அவள் எங்கேயும் இன்டர்வியூக்கெல்லாம் போகவே இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை அதை நான் யோசிக்கவே இல்லை, தெரிஞ்சவங்க மூலமாக எங்கேயாவது ஃபோன் பண்ணிக்கிது கேட்டிருப்பா, அழுவுது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பா, எனக்கு இந்த வேலை போயிடுச்சு, இந்த குடும்பமே எனக்கு இப்போ அவ்வளோதான் அப்படி இப்படின்னு ஏதாவது சீனை போட்டிருப்பா, அதனால் சரி மேற்கொண்டு 2,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு என்னமோ அதை பார்த்து அப்படி இதெல்லாம் தெரிலம்மா, அப்போ அதுக்கெல்லாம் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் மெயிலில் தான் அனுப்புவாங்க, இது மாதிரிலாம் கொரியர்லாம் அனுப்ப மாட்டாங்கம்மா, ஏதாவது கவர்மெண்ட் வேலையாக இருக்குமா. அவள் எங்கடா கவர்மெண்ட் வேலை எக்ஸாம்லாம் போய் படித்தா எழுதுனா தெரியலையம்மா, முன்னாடி இது ஏதாவது ட்ரை பண்ணாலும் என்னமோ யாருக்குமா தெரியும், இப்போ என்ன உனக்கு அது என்னன்னு தெரிஞ்சாகணும்ல, போய் மலர்கிட்டே கேட்டுற வேண்டியதான், இல்லை அவகிட்டே கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நேற்று வரைக்கும் சண்டை போட்டு திடீர்னு போய் அவங்ககிட்ட போய் கேட்டால் அதெல்லாம் நல்லா இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அங்கே என்ன நடக்குது நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க லக்ஷ்மி. என்ன மலர் காலையில் ரொம்ப அப்படியே சந்தோஷமாக நம்ம 2 பேரும் துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறீங்க, என்னங்கடியாச்சு 2 பேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அத்தை உங்களுக்கு விஷயம் தெரியுமா, மதிக்கு பெரிய வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பெரிய வேலை, 20,000 ரூபா சம்பளத்துக்கு போயிருந்தா இன்னொரு 2,000 ரூபா சேர்த்து 22,000 ரூபா சம்பளமா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் சம்பளத்தை பார்க்காதீங்க அத்தை, அதை விடவே அதிகமான சம்பளம் தான், அது மட்டும் இல்லாமல் இனிமேல் மதி போனால் 10 பேர் சல்யூட் அடிக்கிற வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. சல்யூட் அடிக்கிற வேலையா, என்ன வேலை அம்மா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு 2 பசங்க மட்டும் தான் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம வீட்டில் 3வது ஆளும் கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, ஏதாவது உளர்றியா, ஏதாவது கனவு கண்டையா, இன்னொரு ஆளுக்கு வந்துட்டு வேலை கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதிக்கு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு அப்படி சுரேஷுக்கு தலை கிரன்னு சுற்றுது. என்ன கவர்மெண்ட் வேலையா, சும்மாவே வளப்புறம் தாங்க முடியாது, கவர்மெண்ட் வேலைன்னு வேறு சொல்கிறாங்களே அண்ணி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்படியே விற்கிறமாக்கு இதுக்கு மேலே அவங்க நின்றுட்டு இருந்தால் நம்மளுக்கு பொறுமை மண்டையை வெடிச்சிடும், நம்ம அங்கேயே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலைங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இங்கே சுரேஷும் கேட்குறாரு. சுரேஷ் நம்மளாம் யாருமே எதிர்பார்க்கல, இது மாதிரி வந்துட்டு மதி இது மாதிரி படிச்சிருக்கா, எக்ஸாம் எழுதியிருக்கா, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிவிட்டு இப்படி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாங்கிற விஷயம் நமக்கு தெரியவே தெரியாதுல்ல, உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க.
சும்மா குதர்க்கமாக பேசிகிட்டே இருக்காதீங்க, நீ என்ன வேலைங்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே சுரேஷ், ஐஏஎஸ்டா, ஐஏஎஸ்ல செலக்ட் ஆகிட்டாடா, எல்லா எக்ஸாம் முடிச்சு ஃபைனல் இன்டர்வியூ முடிச்சிட்டாடா, ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா, நம்மளுக்கு யாருக்குமே இதெல்லாம் தெரியவே தெரியாது, என்னங்க நீ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு அப்படியே சுரேஷ் முகத்தை பார்க்குறாங்க லக்ஷ்மியும். என்னடா சொல்கிறாவ அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க இங்கே வாங்க, இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு லக்ஷ்மி அப்படியே வந்துட்டு சுரேஷோடைய அவங்க அப்பா கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே என்ன என்ன லக்ஷ்மி, எதுக்கு இப்படி காலையில் இப்படி வந்து அப்படியே அவசர அவசரமாக கூப்பிட்ற, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. பிரச்சனையா, இவ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு ஐஏஎஸ் வேலை கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு? மதிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவளுக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. 3 பேருமே மதியை பார்க்குறாங்க. மதி அப்படி ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி மலர்கிட்ட, எதுக்குங்க அதுக்குள்ளே சொன்னீங்க, அம்மா அப்பாட்ட ஃபஸ்ட்டு சொல்லலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் எங்கிட்டலாம் சொல்ல மாட்டியா, அம்மா அப்பாட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க இது வந்துட்டு ரொம்ப நாளத்துக்கு ரொம்ப வருஷத்தை கனவுனே சொல்ல முடியும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஐஏஎஸ் ஆகிறது பெரிய ஆசை தான். நான் வந்துட்டு முன்னாடி இருந்தே எத்தனையோ தடவை எக்ஸாமெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியாக தான் எல்லா இதுவும் கிளியர் பண்ணேன், எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணி இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணியிருந்தேன். ஃபைனல் ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டில் ஒருத்தருமே ஒன்றுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு சொல்கிறாங்க. இல்லை, பாஸ் பண்ணியிருந்தா சொல்லலாம், சும்மா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அதனால் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்யாணம் எந்த மாதிரி சூழ்நிலையில் ஆச்சு, என்ன உங்களுக்கு எனக்கு வந்து பொண்ணு பார்த்து ப்ராப்பராக நடந்துச்சு, இல்லை அவசரத்தில் தான் நடந்த கல்யாணம், அதில் எல்லாம் சொல்லணுன்னாலாம் எனக்கும் தோணலை. சரி ஓகே, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அது சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே மலர்ந்துட்டு, என்ன சுரேஷ் வேலை கிடச்சிச்சுன்னு சந்தோஷப்படுவீன்னு பார்த்தா என்னமோ குறுக்க கேள்வி கேட்டுட்ருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு வந்துட்டு சுரேஷோடைய அப்பா கேட்குறாங்க, உண்மையாலுமே வா, எல்லாமே முடிச்சிட்டியா, இனிமேல் எந்த எக்ஸாமு எந்த இன்டர்வியூ இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மலர் உடனே பாக்யராஜுக்கு கால் பண்ணுறாங்க, ரேவதிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ரேவதி உடனே அங்கே தங்கராஜுக்கு கால் பண்ணுறாங்க. தங்கராஜுக்கு கால் பண்ணி சொன்னேன்னே தங்கராஜ் அங்கே ஆஃபீஸ்லேருந்து அடிச்சு பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு வராரு. வந்துட்டு சுரேஷ்னு கூப்பிட்டே வராங்க. என்னடா சுரேஷ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் மாமா எனக்கும் ஒன்றும் புரியல, எனக்கு காலிலேருந்து அப்படியே ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்குது, நம்ம வீட்டிலேயே பெரிய இப்போது ஆஃபீஸர் நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. மாமா அங்கே ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. என்னம்மா இவ சும்மா சாதாரணமாக காலேஜுக்கு போகிறப்பவே அவ்வளோ அலப்பறம் பண்ணா, ஐஏஎஸ்னால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கிறப்பவே வந்துட்டு இங்கே வந்து சுரேஷ்க்கு கால் வருது. கால் வந்தோடனே, என்ன உன் ஒய்ஃப் வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது, இப்போ தான் நியூஸ் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறாங்க. சார் உங்களுக்கு எப்படிங்க சார், எங்களுக்கெல்லாம் லிஸ்ட் வராமல் இருக்குமா, அதெல்லாம் காலையில் வந்துருச்சு, நான் தான் பார்க்காம விட்டேன், இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், இப்போ தான் லெட்டர் வந்துச்சு, இப்போ தான் நாங்களும் பார்த்தோம். ஏன்டா இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லவே இல்லை சுரேஷ் அப்படின்னு, எனக்கே இப்போ தாங்க சார் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, நீயும் உங்கள் ஒய்ஃப் வந்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருந்துருப்பாங்க. சரி ஓகே, எனிவே கங்க்ராட்ஸ் சுரேஷ், இனிமேல் உன்னையெல்லாம் கையிலே பிடிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார் நீங்கள் வேறு ஏன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்கே தங்கராஜ் கேட்குறாங்க, என்னடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிச்சு, கூப்பிட்டு எனக்கு விஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, இனிமேல் வந்துட்டு இந்த பொண்ணை கையிலேயே பிடிக்க முடியாது, சும்மாவே ரூல்ஸ் பேசும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ இங்கே வந்துட்டு மதியோடைய அப்பாவும் அம்மாவும் வராங்க. வந்தோன்னே வந்துட்டு பார்த்துட்டு, மலர் இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு கொடுத்து வீடே ஒரே அமர்க்கலமாக இருக்குது.